கல்ல தூக்கி போட்டு விளையாடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இந்த கல்லால ஒரு வீட்டையே கட்டிடலாம் போல. அவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் திரும்பி வரல? ஏதாவது ஆபத்தா இருக்குமா? எதுக்காக நீ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? விநாயகர் தான் நம்ம பீம் கூட போயிருக்காருல, அதனால எந்த ஆபத்தும் வராது. பீம் மட்டும் போயிருந்தா கூட எல்லாத்தையும் அவன் சமாளிச்சிருப்பான். அங்க பாருங்க, நம்ம பீம் வந்துட்டான். எங்கே? வா வா, என்னாச்சு பீம்? எல்லாம் வழக்கம் போலதான், ஜெயிச்சது நாம தான். அந்த பறவைங்க சரி வாங்க, முதல்ல இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட சொல்லலாம். இதுதான் நடந்தது மகாராஜா. அந்த பயங்கரமான 2 பறவைகளையும் அழிக்க விநாயகர் தான் எனக்கு உதவி பண்ணாரு. உனக்கு என் வாழ்த்துக்கள் பீம். விநாயகரே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய கருணைக்கு எல்லையே இல்ல. வரப்போற விநாயகர் சதுர்த்தி விழாவை நாம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். அதோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டையும் கட்டி கொடுத்துடலாம். வினைகளை தீர்ப்பவர் விநாயக பெருமான், துன்பங்களை தீர்ப்பவர் விநாயக பெருமான்.